மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாரின் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார், இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே அன்போடும் பக்தியோடும் இறை பக்தியோடும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருப்பலியை நல்முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையான அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்தலால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரில் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவில்லை.
அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 7 முதல் 16 முடிய. அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிடுகின்றேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலே வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர சொல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பிறகு சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் வரை நாள் வரை பானையில் மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாட்கள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள்? பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உள்ள உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீசும்படி செய்தருளும். தானியனும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலானது மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, 5 கட்ட ஊரடங்கு உத்தரவு நிலைகளை கடந்து நாம் வந்திருக்கின்றோம். எந்தவித இயக்கமும் செயல்களும் இல்லாமல் ஒரு முடக்கத்திற்கு நாம் உள்ளானோம். மீண்டுமாக அதிலே சில தளர்வுகளை ஏற்படுத்தி இன்றைக்கு வெளியே வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இயேசு 2 உதாரணங்களை இந்த நாளில் மிகவும் பொருத்தமாக சொல்லுகின்றார். ஒன்று உப்பு, மற்றொன்று ஒளி, விளக்கு. இந்த உப்பும் ஒளியும் நிச்சயமாக எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்தும் பிரிக்க முடியாது. உப்பு உணவிற்கு இன்றியமையாதது, ஒளி வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது. இந்த ரெண்டையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலோ அல்லது ஒரு உயிரினத்தினுடைய வாழ்க்கையிலிருந்தோ நிச்சயமாக பிரிக்க முடியாது. இந்த உப்பு உணவிற்கு சுவையூட்டுகின்றது. ஒளி இந்த உலகத்திற்கு எது எது எங்க இருக்குது என்று சொல்லி வழிகாட்டுகின்றது. இந்த ரெண்டுலையும் சில ஒற்றுமைகளும் இருக்கின்றன, அதே சமயத்தில் சில சிறப்பு குணாதிசயங்களும் உள்ளன. உப்பு தன்னையே கரைத்துக் கொள்ளுகின்றது, விளக்கு தன்னையே எரித்துக் கொள்ளுகின்றது. எப்பொழுது நாம் நம்மை முன்னிலைப்படுத்துகின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக எவருக்கும் நாம் பயன் தர முடியாது. எப்பொழுது நாம் நம்மையே கரைத்துக் கொள்ளுகின்றோமோ அல்லது உருக்கிக் கொள்ளுகின்றோமோ அப்பொழுது அடுத்தவர்களுக்கு பயன் கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையும் பொருளுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். உப்பினுடைய அந்த தன்மை எப்பொழுது வெளிப்படுகின்றது என்றால், அது எப்பொழுது இன்னொரு பொருளோடு, அது எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் இன்னொரு பொருளோடு கலக்கின்றதோ அப்பொழுதுதான் அதனுடைய தன்மை வெளிப்படுகின்றது. உப்பை பார்க்கின்ற வரை இது உப்பு தான். ஒளி மரக்காலுக்கு கீழே வைப்பதற்கல்ல, அது வரைக்கும் அது ஒளி அல்ல. மாறாக விளக்கு தண்டின் மீது வைக்கின்ற பொழுது மட்டும்தான் அது ஒளியாக பரிணமிக்கின்றது. எனவே உப்பும் ஒளியும்
எங்கே வெளிப்படுகின்றதோ அந்த இடத்துல தான் அதனுடைய சிறப்புத்தன்மை வெளிப்படுகின்றது. மனிதர்கள் தனக்குத்தானே என்று சொல்லி ஒரு சுயநல வாழ்க்கையை மேற்கொண்டால் அந்த இடத்துல மனித வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை, பொருளும் இல்லை. மாறாக எங்கே இன்னொரு மனிதரோடு, இன்னொரு சமூகத்தோடு அல்லது தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களோடு தொடர்பு கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுடைய உண்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை அல்லது அவனுடைய பயனுள்ள வாழ்க்கை வெளிப்படுகின்றது. உப்பும் ஒளியும் இந்த உலகத்திற்கு இன்றியமையாதவை. உப்பும் ஒளியும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகச் சிறந்த உதாரணங்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்க்கவும் மீண்டும் திரும்பி பார்க்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு சுயநல உணர்வுகளோடு, வக்கிர புத்தியோடு, தான் என்ற அகந்தையோடு, அகம்பாவத்தோடு, தவறுகளை மாத்திரமே மனசாட்சி இல்லாமல் செய்கின்ற ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயம் இந்த உதாரணம் நமக்கு பொருந்த போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையும் சீரழிய போகின்றது, நிம்மதியும் இருக்க போவதில்லை. மாறாக ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னை கரைக்கின்ற பொழுது அங்கு அவர் மகிழ்ச்சியை காண்கின்றார். ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னை தியாகத்தோடு உருக்குகின்ற பொழுது அந்த தாய் அதிலே ஒரு நிறைவை காண்கின்றாள். அங்கு பெற்றோருடைய வாழ்க்கை நிறைவு பெறுகின்றது, அது அர்த்தம் பெறுகின்றது. ஒரு சமூகத்துல ஒரு மனிதன் தன்னை கரைத்து கொடுக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை உன்னதமான ஒரு வாழ்க்கையாக மாறுகின்றது. இன்றைக்கு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அந்த மனிதர்களுக்குள் உப்பும் ஒளியும் எங்கே இருக்கின்றது என்று தேடி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இது உப்புக்கும் ஒளிக்கும் உரித்தான பொதுவான தன்மை. அதே சமயத்தில் இரண்டுக்கும் உரித்தான சிறப்புத்தன்மை இருக்கின்றது. ஒரு உப்பு நிச்சயமாக ஒரு உணவை சுவையூட்டுகின்றது, அது ஒரு சிறப்புத்தன்மை, உப்பிற்கே உரித்தான ஒரு குணம். அந்த சுவை அப்படிங்கிறது மற்றவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்துவதில், மற்றவருடைய வாழ்க்கையை இன்னும் பொருளுள்ளதாக்குவதில் அடங்கி இருக்கின்றது. இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அடுத்தவர்களுக்கு சுவையூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். எரிச்சலையும் வெறுப்பையும் வர வைக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடக்கூடாது. இன்றைக்கு சில மனிதர்கள் செய்கின்ற காரியங்கள் அடுத்தவர்களுக்கு எரிச்சலையும் வெறுப்பையும், பல நேரங்களிலே ஒரு சமூகத்திற்கே வெறுப்பை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அப்போ உப்புங்கிறது சுவையூட்டக்கூடியது, ஒளி அப்படிங்கிறது வழிகாட்டக்கூடியது. அதான் அதனுடைய சிறப்பு தன்மை. ஒளி இருக்கின்ற இடத்தில் அச்சம் இருக்காது. ஒளி இருக்கின்ற இடத்தில் எந்த விதமான திருட்டும் புரட்டும் இருக்காது. ஒளி இருக்கின்ற இடத்தில் விழிப்பும் வழியும் நிச்சயமாக இருக்கும். எங்கே நாம் நம்முடைய செயல்கள் வழியாக, நம்முடைய வார்த்தைகள் வழியாக அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுகின்றோமோ, அடுத்தவர்களுக்கு நல்லதை போதிக்கின்றோமோ, அங்கே நிச்சயமாக பயம் இருக்காது, திருட்டு இருக்காது, அல்லது தவறான செயல்பாடுகள் இருக்காது. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். உப்பை போல நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு சுவையூட்ட, ஒளியை போல நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் நன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ,
எதை நான் தருவேன் இறைவா உம் இதயத்தின் நன்மைக்கீடாக எதை நான் தருவேன் இறைவா எதை நான் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் அன்பு ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே எங்கள் மீட்பராய் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியாரால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூத அனைத்து புனிதர்களோடும் நாங்கள் இணைந்து உமது பெயரை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அம்மையப்பனே, எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தோள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய சமாதானம் நம்மோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை அளித்தது போல பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவன் செம்மறி, ஒளியாய் வந்து நமக்கு ஒளி அளித்த இறைவன், உப்பாய் வந்து நமக்கு வாழ்க்கையின் சுவை அளித்த இறைவன், தன்னையே முழுமையாக கரைத்து கொண்டு நமக்கு மீட்பளித்த இறைவனின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் எப்போதுமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின்
பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உந்திட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தட என்ன உரையவரும் இறைவனை நாம் ஏற்க தட என்ன இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தட என்ன உரையவரும் இறைவனை நாம் ஏற்க வலது வாய்க்காலுக்கான ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சி நின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே நலமளிக்கும் இறைவா, எங்களையும் எமது சமூகத்தையும் உலக மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். எங்கள் அனைவரையும் உமது கண்ணின் கரிவொளி போல காத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை பெற ஜெபம்.
குணமளிக்கும் இறைவா, குணமளிக்கும் இறைவா, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று உரைத்தீரே. என்றுரைத்தீரே. இன்று உலகம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் நோயினால் கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலிலே, பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலிலே, இப்பேரிடரில் இருந்து இப்பேரிடரில் இருந்து இவ்வுலகை காப்பாற்ற இவ்வுலகை காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோரை குணப்படுத்தும் ஆண்டவரான நோயுற்றோரை குணப்படுத்தும் ஆண்டவரான இயேசுவின் வழியாக இயேசுவின் வழியாக இந்நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். இந்நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். இந்நோயினால் இன்னும் பல்வேறு வகைகளில் பாதிப்பிற்கு உள்ளான ஒவ்வொருவரையும் உமது பரிவிரக்கத்தால் காப்பாற்றியருளும். இப்பேரிடரின் காலகட்டத்திலே தன்னலம் பாராது உதவிடும் நல்ல உள்ளங்களை ஆசிர்வதியும். அல்லலுறும் மக்களுக்கு அன்பு பணியாற்றிடும் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். இந்நோயினால் இறந்த ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா பேரின்ப வாழ்வை அளித்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வை உமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் மனமாற்றத்தை விதைத்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ.